ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பிளாக் தண்டர் போகலான்னு வந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம். நான் இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா மேபி 1 வீக் அப்புறம் தான் இருக்கும். ஏன்னா எடிட்டிங் கொஞ்சம் ஸ்லோ. அதனால் சரி நானும் அப்படியே கிளம்பி நேராக மேட்டுப்பாளையம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரையும் பார்த்து பிக் பண்ணிட்டு போகலான்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். அவர் வந்துட்டார். அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே இன்னொரு சவுத் இந்தியன் வடக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் பிக் பண்ணலான்னு வந்து அடுத்து போனோம். அவர் பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் தான் இவர், சவுத் இந்தியன் வடக்கன். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் சின்னதாக ஒரு ப்ராங்க் எல்லாம் பண்ணிவிட்டு, மயில்சாமி அந்த பக்கம் இருந்தார், அவர் ஜஸ்ட் கால் பண்ணி ப்ராங்க் பண்ணோம். ப்ராங்க் பண்ணி சரி ஓகேன்னு சொல்லி டீ குடிக்கலான்னு வந்து பிளான் பண்ணோம். எப்போவுமே எங்களுக்கு டீ தான் ஸ்பெஷல். எங்கே போனாலும் டீ குடிக்க போகலாமான்னு வந்து ஃபஸ்ட்டு கேட்டு டீ குடிக்க தான் போவோம். அப்படியே நேராக டீ கடைக்கு தான் விட்டோம். போகும்போது வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த மேட்டுப்பாளையத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் டீ கடைக்கு வந்தோம். இது மயில்சாமியோட ஊருங்கிறதுனால அவர் தான் டீ வாங்கி தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் டீ எல்லாம் ஆர்டர் பண்ணோம். கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு தான் இருந்தோம், ஏன்னா டைம் ஆகலை. சரி பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் கதை, சொந்த கதை, கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து வந்து இது மயில்சாமியோட தெரிஞ்ச கடைங்கிறதுனால அவரே பே பண்ணிட்டாரு, ஃப்ரீயாக எல்லாம் தரல. ஸோ அப்படியே வந்து நேராக பிளாக் தண்டருக்கு போனோம். பிளாக் தண்டர் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனோம். நான் உங்களை உள்ளே வந்து மென்ஷன் பண்ணுறேன். உள்ளே வந்து பார்க்கிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்கிங் பஸ்ஸோடது, வேனு, 2 வீலரு, இந்த ப்ரைஸ் டீட்டெயிலெல்லாம் போட்டிருந்தேன். நீங்கள் அதை போஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து நேராக பார்க்கிங்குள்ளே போனோம். பார்க்கிங் நிறைய ஸ்பேஸ் இருந்தது, எவ்வளோ பேர் வந்தாலும் பார்க் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. அப்படியே பிளாக் தண்டருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோம். நேராக போய் டிக்கெட் கவுண்டருக்கு போனால் செம்ம கூட்டம். ஆனால் வந்து சரி ஓகே அப்படின்னு நான் வெளியே வந்து கொஞ்சம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனோம். ஸோ அவங்கள வந்து சரி ஓகே தேடி பிடிச்சிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் டைம் அவங்கள தேடிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களையும் கண்டுபிடிச்சி சரி டிக்கெட் எடுக்கலான்னு வந்து போனோம். அடல்ட்டுக்கு 990 ஆயிடுச்சு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 850 சம்திங் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி காலேஜில் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் ஆனால் அவங்கள தான் இப்போ காமிக்க போகிறோம். ஸோ அவங்க தான் இவங்க எல்லோரும் பேர் எல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இவங்க சேனல் நேம் விவிபி ஸ்காட். நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்கெட் வாங்கி அந்த டிக்கெட்டில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு 100 ரூபா வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து டிக்கெட் வாங்கி உள்ளே போகலான்னு வந்து பிளான் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸோ அதுக்குள்ளே சவுத் இந்தியன் வடக்கனுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், டிக்கெட் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ அதனால் அவருக்கு வந்து 4 ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ எல்லாருக்கும் கையில் அவங்கவுங்க டிக்கெட் மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒட்டுக்க கொடுக்காம தனித்தனியாக கொடுத்துட்டோம். அப்படியே நேராக உள்ளே போயிட்டேன். இது வந்து ஏன் சவுண்டு வந்து செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, அப்போ வந்து கரெக்டான ஒரு சவுண்ட் சிஸ்டம் என் கையில் இல்லை. ஏதோ கோப்ரோ எல்லாம் இருந்துச்சுன்னா மேபி சவுண்ட் நல்லா வருமாங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. ஏதோ ரீச் ஆயிடுச்சுன்னா கோப்ரோ வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நேராக உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நேரம் செம கூட்டம். எங்கே ஃபஸ்ட்டு போகிறது என்ன பண்ணலான்னு வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஃபஸ்ட்டு லாக்கர் போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணோம். ஏதாவது சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பேசலாம், வடக்கனை பற்றியும் இல்லை மயில்சாமி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அவங்க என்ன சொல்கிறான்னு வந்து கேட்டுக்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னு வந்து அவங்க சைடில் இருந்து கேட்கணும்ல. மயில் குஞ்சோட சேர்ந்து வந்திருக்கோம். ஆமா, இப்போ எப்பயும் சந்திக்காத நம்மளுடைய வடக்கு நண்பரோட ரங்கா அவர்கள் வந்திருக்கோம். அவர் வந்து பிளாக் தண்டர் பத்தி ஒரு 4-5 வார்த்தைகள் பேசுவார். நாங்கள் ஒரு 6 வருடங்களுக்கு முன்பா இங்க வந்து சென்று பல நினைவுகள் 6 வருஷம் தான் ஆச்சு. 7 வருஷம் 2016 வந்தோம். ஆமா, அவ்வளவுதான். அவர் எல்லாரும் மறந்துட்டாரு. இப்ப அடுத்த இடத்துக்கு போவோம். அவ்வளவுதான், போலாமா? வாங்க போலாம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம்.
அப்போ நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். நான், இம்தியாஸ், அதுக்கப்புறம் வந்து நசீம் பாய், இவங்க 3 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து மயில்சாமி கூட ஜாயின் ஆயிடுச்சு. நேராக போய் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி ஜூஸ் வாங்கினோம், கரும்பு ஜூஸ் வாங்கினோம். அப்படியே சேஸ் பண்ணி குடிச்சிட்டோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எந்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கூட்டம். சரி, அது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது அப்புறமேல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேராக வந்து போனோம். எங்கேன்னு கேட்டேன்னா ஹொரர் ஹவுஸ். அப்படியே நேராக அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ரிவர்ஸோடதெல்லாம் காமிச்சிருந்தது. சரி, ஃபஸ்ட்டே வந்து ஹொரர் ஹவுஸ் போகலாம், அதில் வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது. சரி, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது அது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னு. இருங்க காமிச்சு தரேன். கடைசி வரைக்கும் பேயே காமிக்கல. இந்த வெளியே வச்ச பொம்மையாவது உள்ளே வச்சிருந்தாங்கன்னா பயப்பட்டுருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நேராக அப்படியே வந்து சரி ஓகே ட்ரை கேம்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் தான் ஏறணும். இதுக்கு என்ன பேருங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஏறினவொன்னு பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. சரி, வடக்கு நண்பர் தான் வந்து ஜாலியாக வந்து ஏறினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக மயில்சாமியை வந்து கட்டி பிடிச்சி உட்காந்துட்டாரு. பயந்துட்டு உட்காந்துட்டாரா இல்லை வெளியே கட்டி பிடிச்சாராங்கிறது தெரியல, கம்மியாக இருந்தது. அப்படியே வந்தேன்னா அது செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. அது முடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்த ரைடுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கு, எப்படி பயந்துட்டு உட்காந்துருந்தேன்னு சொல்லிட்டு சும்மா ரியாக்ஷன் வீடியோ எடுத்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படி குடிஞ்சு கதை வந்து மயில்சாமி எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு இதில் போனோம், ரோலர் கோஸ்டர் மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு ரைடு. ஸோ அது கொஞ்சம் வந்து எப்படி லாஸ்ட்டில் மட்டும் ஸ்பீடாக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல், பட் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதில். எனக்கு கேர்ஃபுல்லாக உட்காந்துன்னா ஓகே, பட் வந்து அது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. ஒரு 2 ரவுண்ட் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. ஆனால் அடுத்து வந்து ஒரு ஸ்டாம்னு சொல்லிட்டு ஒரு ரைடுக்கு போனோம். ஆனால் அதுக்கு தான் வெயிட் பண்ணி செம்மையாக வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அதுக்கே வேஸ்ட்டாக போச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் அதில் ஏறிக்கோங்க, எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தேன்னா ஏற வேண்டாம், ஏன்னா அங்கே நிற்கிறதுக்கு தான் டைம் ரொம்ப எங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சு. அது ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த தலைகளாக வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகிற மாதிரியே ஒரு ஃபீல் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நேராக வந்து அப்புறம் ஸ்லைடிங் போனோம். ஸ்லைடிங் வேறு லெவல். இன்சார்ஜ் மட்டும் இடையில நின்றுட்டாரு, பட் அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்லைடிங்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியே வந்து எகெயின் பலூன் எல்லாம் எடுத்து மேலே அடுத்த ரைடு 2 பேர் போகிற மாதிரி இருக்கிற ரைடு போனோம். ஃபஸ்ட்டு வந்து மயில்சாமி வந்து உட்காந்தாரு. சரி ஓகே ஒட்டுக்கா போகலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். பட் வந்து அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. எகெயின் நாங்கள் போனோம். 2 பேரும் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் அந்த ரைடு. ஏன்னா மயில்சாமியோட வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால ரொம்ப ஃபோர்ஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு அது.
அப்படி கொஞ்ச தூரம் வந்து நாங்களை பின்னாடியே தான் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் வந்து முன்னாடி வந்துச்சு. ஸோ அந்த ரைடு ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரைடு ஸ்டார்டிங்கில் இருந்து சிரிப்பு தான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃப்ளோ. இந்த ரைடு சத்தியமாக மறக்கவே முடியாதுங்க. ஏன்னு கேட்டேன்னா அங்கேருந்து ஒரு ஸ்லோப் தாண்டி தான் வரும். அப்போ அதில் டச் ஆகி டச் ஆகாதுங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலில் வந்து இங்கே கீழே வந்து விழுகும் பாருங்க. நம்ம வடக்கன் தான் வந்து எந்திரிச்சு வர்றாரு. ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்சார்ஜ் வர்றாரு, வேற லெவல்ல வந்து விழுந்துட்டாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க குழந்தைகளுக்கான பூலுக்கு போனோம். குழந்தைகளுக்கான பூல்ல வந்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைங்களை விட நாங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஒரு நீச்சலை பத்தி சொல்லி கொடுப்பாரு பாருங்க. இது ஒரு நீச்சலாச்சா. இன்னொரு நீச்சல் வந்து நசீம் பாய் சொல்லுவாரு. இந்த மாதிரி நீச்சல்னா பாம்பு நீச்சல். இந்த நீச்சலுக்கு பேர் என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் நேராக வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் போனோம். இது சூப்பராக இருந்தது. நல்ல குழு குழுன்னு வந்து தண்ணி இருந்தது. நிறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்க, நிறைய பேர். இந்த வாட்டி செம கூட்டம். நாங்கள் முன்னத்த வருஷம் வரும்போது 7 வருஷம் முன்னாடி வரும்போது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த அளவுக்கு வருதாங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்தியாஸ் எல்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவரே வந்து இவ்வளோ கூட்டமாக அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பலூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு இருந்தது. அதுக்கப்புறம் அதில் போகலான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அங்கேயும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து அந்த ரைடு சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரைடு வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அதுவும் சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் அதுவும் போயிடுச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வந்துட்டோம். சத்தியமாக வெறுத்தே போச்சு சாப்பாடு. கடைசியில் சாப்பாடு இல்லை, வர்றதுக்கு லேட் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ண வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நேராக வந்து ஒரு 4 பேர் போகிற மாதிரி ஒரு ரைடில் ஏறி உட்காந்தானே செம்மையாக இருந்துச்சு. அதுவும் ஜாலியாக தான் சிரித்து பேசி செம்ம ஒரு ரவுண்ட். அது கொஞ்சம் லாங் ரைடு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை சூப்பராக முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு சேட்டை நடக்கும் பாருங்க. எல்லாரும் இறங்கிட்டாங்களா? மயில்சாமி இறங்கும் போது அப்புறம் நம்ம தலைவர் இறங்குறது பாருங்க. கால் உள்ள விட்டு எடுக்க முடியாம அங்கே பிடிச்சி தாவி தான் இறங்குறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் சுனாமிக்கு போனோம். சுனாமி வேவ்ஸ் வர்ற இடத்துக்கு போனோம். அங்கே செம்மையாக ஆட்டம் போட்டோம். அதாவது நாங்கள் என்ஜாய் பண்ணதே இங்கே தான் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணது. நேராக கடைசியிலேக்கே போனோம். கடைசி வரைக்கும் போய் அங்கே செம்ம குத்தாட்டம் ஆடணும். இருங்க வரும் பாருங்க. அங்கே எல்லாருமே செம்ம வைப்பில் இருந்தாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம. அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸு. நான் ஏன் அந்த இதெல்லாம் கட் பண்ணேன்னா, அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டேன்னா காப்பி ரைட்ஸ் வரும். அதனால தான் வந்து நான் அங்கே அந்த இடத்துல வந்து சாங்ஸ் போடல, மியூட் போட்டு விட்டுருக்கேன். ஜாலியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. குதிச்சு விளாட்னோம். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து குதிச்சுட்டு இருந்தோம். செம்ம டான்ஸ். அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கே குதிச்சு போதும் அப்படின்னு சொல்லி திருப்பி அடுத்த ரைடு போகலாம், இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு வந்து எக்ஸைட்டிங்காக வந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் 1-2 ரைடு தான் நாங்கள் போனோம். டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அப்போயே வந்து ஒரு 5 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 o'clock மேலே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி எகெயின் நாங்கள் கடைசியில் வந்து ரிவருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரிவருக்கு போகலான்னு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே சுனாமியில் தான் வந்து ரொம்ப நேரமாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் அங்கே குதிச்சு விளையாடுறதுக்கு வந்து லிமிட்டே இல்லை. அந்தளவுக்கு நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணது அந்த இடத்துல. சரி ஓகேன்னு சொல்லி ரிவருக்கு கிளம்பிட்டோம். ரிவருக்கு போனேன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதில் உட்காந்துட்டே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஓகே, நாங்கள் அங்கேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தோம்.
மயில்சாமி தான் அதில் விழுந்துட்டு இருந்தார். அடுத்து என்ன தள்ளி விட்டாரு. இப்போ பாருங்க, நீங்கள் மட்டும் எப்படி ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு அவரையும் தள்ளி விட்டாரு. இதில் நசீம் பாய் மட்டும் எங்கே போய் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. அங்கேருந்து பலூன் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் நிறைய குட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஜாலியாக அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு ஜாலியாக தான் இருந்தேன். அங்கேருந்து ஒரு ஃபேமிலி எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சூப்பராக நல்லா பேசி பழகினாங்க. அப்படியே நாங்கள் அதுலேயே படுத்துகிட்டே வந்து நிறைய ஃபன் பண்ணிட்டு வந்திருந்தோம். அங்கேருந்து மிதிச்சு அங்கேயும் இங்கேயும் வந்து தாவி போகிறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரிவரும் செம்மையாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதுலேயும் வந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இதில் மயில்சாமி சேட்டை, வடக்கன் சேட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் இடையில வரும். யாரை தள்ளி விடலாம், யாரை எப்படி வந்து முழுகடிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் என் கையில் மொபைல் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா. கவுத்தி விட்டாரு, அவரே விழுந்துட்டாரு. இவங்க 2 பேரும் வந்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டது, நம்ம தலைவர் மட்டும் எப்படி போகலாம், அவரு பிடிச்சி சுத்து நீ மட்டும் எப்படி கரெக்டா போகலாம், நீ மட்டும் போலாமா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவரே விழுந்துட்டாரு. ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து தண்ணியில் விளையாடும் போது வந்து வேற லெவல். ஆனால் இன்னும் என்னன்னா, இது கூட வந்து அப்படியே ஒரு கிளாரிட்டியான மைக் இருந்தேன்னா, வாட்டர் ப்ரூஃபோட இருந்துச்சுன்னா இன்னும் இவங்க சவுண்ட் எல்லாம் சேர்த்து இது பண்ணியிருக்கலாம். இருங்க, அது சேர்த்து ட்ரை பண்ணுறேன். கடைசியில் அவரையும் வந்து தண்ணியில் தள்ளி விட்டேன். அப்படியே ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ படக்குன்னு பார்த்தீங்களா, பலூனில் ஏறுறதுக்கு எப்படின்னு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தார். எகெயின் ஏறி அப்படியே வந்து ஜாலியாக வந்து ரைட் போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு குழந்தை வந்துச்சு, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக வந்து அந்த குழந்தைய நல்லா தான் பேசிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து போயிட்டே இருந்தது. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதோட எங்கள் வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வைண்டப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கவுந்து படுத்தோம், மலர்ந்து படுத்தோம், எந்தெந்த எப்படியெல்லாம் வந்து அந்த டியூப்பில் இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அது முடித்தோடனே சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு பிளாக் தண்டருக்கு பை பை சொல்லி சின்னதாக அப்படியே ஒரு வைண்டப் ஸ்பீச்சோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட கொடுத்து பேச சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்போ நான் பேசக்கூடாது, இன்னைக்கு ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்கும் சரி, மைண்டுக்கும் சரி, உடம்புக்கும் சரி ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து வடக்கு நண்பர் மற்றும் அஜய், இம்தியாஸ், நாங்கள் 4 பேர் சேர்ந்து இன்னைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இதை பற்றி மேலும் சில வார்த்தைகள் வந்து நம்ம வடக்கு நண்பர் பேசுவார். உண்மையாவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா, அது கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா. சில பல காரணங்களால் கடைசியில் மட்டும் சவுண்டு பிரேக் ஆயிடுச்சு. தேங்க்யூ.